உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் இப்போ நூர்த் ஹாலந்தில் டென்ஓவர் என்ற ஒரு இடத்துல இருக்கேன். இந்த இடம் ரொம்ப பிரபலமான ஒரு இடம் நெதர்லாந்தில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து தான் கடல் மேலே ஒரு 32 கிலோமீட்டருக்கு கடலை மூடி தரைவழி சாலை பாலம் போட்டிருக்காங்க. நடுவில் கப்பல் போகிறதுக்கு பாலங்களும் இருக்குது. அது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. இது பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமான ஒன்று. ஏன்னா 32 கிலோமீட்டருக்கு கடலுக்கு மேலே சாலைன்றது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. இங்கேருந்து ஃப்ரிஸ்லாண்டுன்ற ஒரு இடத்துக்கு இந்த சாலையை அவங்க போட்டிருக்காங்க. பிரம்மாண்டமான ஒன்று. இந்த பதிவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் உள்ளே போயிட்டுருக்கேன். பாருங்கள், இதுதான் அந்த தடுப்பணை. தண்ணி உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக ஆரம்பத்தில் ஒன்று இருக்கும், அப்புறம் முடியும் போது ஒன்று கட்டியிருப்பாங்க. இதை ஸ்லவுஸ்னு சொல்கிறாங்க. அதாவது பூட்டு. தண்ணி பெரிய அளவில் கடல்லேருந்து வரும்போது இதை திறந்து விட்டால் சாலைக்கு ஒன்றும் ஆகாது. அதனால் இதை 2 பக்கமும் கட்டியிருக்காங்க. நான் அந்த தடுப்பணையை தாண்டி இருக்கேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடலை சுத்தமாக மூடிட்டாங்க. கடல் மேலே தான் சாலை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 32 கிலோமீட்டருக்கு இங்கேருந்து அப்படியே கடல் மேலே தான் சாலை. இதுதான் அப்ஸ்லவுட்டைக் கூடிய மெமரி. அந்த சிலை தான் கர்னலிஸ் லீலி. இதை கட்டிய கட்டிட பொறியமைப்பாளர். இது எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரமும் தெரியும். அது மேலே போய் பார்த்தீங்கன்னா சுற்றி 2 பக்கமும் கடல் தெரியுறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, 2 பக்கமும் தண்ணி தான். கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்றாலையெல்லாம் கடல் மேலே கட்டியிருக்காங்க. பாருங்க கடல் மேலேயே எவ்வளோ காற்றாலை கட்டியிருக்காங்கன்னு. இதெல்லாம் உச்சக்கட்ட பிரமிப்பு தான். நடுவில் ஒரு பெட்ரோல் பேங்க்கும் இருக்குது. ஏன்னா 32 கிலோமீட்டர் இது தூரம்னு இருந்தனால இப்போ கிட்டத்தட்ட பாதி தூரம் தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது 2வது தடுப்பணை. கிட்டத்தட்ட நம்ம முடிகிற இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு. இது புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க. இதில் இந்த அப்ஸ்லவுட்டைக் உடைய எல்லா வரலாறும் ஃபோட்டோ எப்படி கட்டியிருக்காங்க அது எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இதோட இந்த ரோடு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அதே வழியாக திரும்பி வரேன். அதுக்கு முன்னாடி இந்த அப்ஸ்லவுட்டைக் கூடிய ஒரு சிறிய வரலாறு பார்ப்போம். இந்த சிலையில் இருப்பவர் தான் கர்னலிஸ் லீலி. இதை கட்டிய கட்டிட பொறியாளர். இது மொத்தம் 32 கிலோமீட்டரு. 1927 ஆரம்பிச்சு 1932, அதாவது 5 வருஷத்துக்குள்ளேயே இதை கட்டிட்டாங்க. இது சாத்தியமா என்ற அளவுக்கு அப்போ கட்டி நிரூபிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் 10,000 பேர் மேலே வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 13 மிதக்கும் கிரேன், 132 படகுகள் மற்றும் 82 இழுவைகள்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு 5 வருஷத்தில் இதை கட்டி முடிச்சிருக்காங்க.
இந்த சாலையுடைய அகலம் பார்த்தா 90 மீட்டரு. இது வந்து ஒரு விரைவு சாலை என்பது குறிப்பிடத்தக்கது. நான் வந்து இப்போ திரும்பவும் அந்த பக்கத்துல இருந்து வருதுனால இந்த பூட்டு என்ற தடுப்பணையை திரும்பி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய புல்மேடுகள் வந்து தெரியும். அது பின்னாடி பக்கம் தான் கடல் இருக்கு. ஏன் வந்து அது புல்மேடு போட்டிருக்காங்கன்னா, அந்த பக்கத்துலேருந்து கடலுடைய அலைகளோ சாரல்களோ வந்து வண்டியில் போகிறவங்க மேலே வந்து படக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ பெரிய புல்மேடு கட்டியிருக்காங்க. அந்த உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கடல் மட்டத்துலேருந்து 7.5 மீட்டர் கிட்ட இருக்கு.